அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். கலிலேயா கடற்கரையின் அருகாமையில் இருந்த அந்த மலையின் மேல் ஏறின இயேசு அவரை பின்தொடர்ந்து வந்த மக்களுக்கும் அவரை சார்ந்து வந்த அவருடைய சீடர்களுக்கும் உபதேசித்து சொன்ன உபதேசங்களிலே 19 வகையான உபதேச வார்த்தைகள் அங்கே உண்டு. அதில் முதன்மையானது பாக்கியவான்கள் என்கிற அட்டவணை. அந்த பாக்கியவான்கள் என்கிற அட்டவணையிலே யாரெல்லாம் பாக்கியவான்களாக இருந்தார்கள் என்கிற காரியத்தை தான் நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே ஆழமான அர்த்தங்கள் இருந்தது. வாழ்வை வளப்படுத்துகிற அருமையான தகவல்கள் இருந்தது. மகிழ்ச்சியான வாழ்வதற்குரிய வழிமுறைகள் இருந்தது. ஆகவே இந்த உபதேசங்களை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை செழிக்கும், அவர்கள் வாழ்க்கை சீரடையும், அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும், அவர்கள் சிறப்பானவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் யார்? முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்தோம். மூன்றாவதாய் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும் சாந்த குணத்தின் உண்மையான விளக்கம் என்ன என்பதையும் எப்படிப்பட்ட பின்னணியத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு சாந்த குணத்தை போதித்தார் என்பதையும் கடந்த வாரம் வரை நாம் தியானித்தோம், தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தொடர்ந்து செய்திக்குள் செல்கிறேன். ஒரு நபர் விவாகரத்து வேண்டி அவர் குடும்ப கோர்ட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது அங்கே இருந்த நீதிபதி அவரிடத்தில் கேட்டாராம், தம்பி என்ன ஆச்சு, உங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, எனக்கு விவாகரத்து வேணும். அப்போ அவர் சொன்னார், ஏயா 1 வருஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ளே ஏன் உனக்கு விவாகரத்து என்று கேட்டபோது அந்த மனுஷன் சொன்னானா, 6 மாசமா என் மனைவி என்கிட்ட பேசவே இல்லை, அதனால விவாகரத்து வேணும். ஒன்று அவரு நீதிபதிக்கு ஒரு அப்படியே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ஏன் பேசலை, அவளுக்கு பேச்சு தன்மை போயிடுச்சு. அவர் இன்னும் உற்று நோக்க ஆரம்பித்தா, பேச்சு தன்மை போயிடுச்சு. ஆமாம் 6 மாதத்துக்கு முன்னால் நல்லா பேசிட்டு இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவளால் பேச முடியாமல் போயிடுச்சு. உள்ள மருத்துவமனையெல்லாம் போய் பார்த்து என்னால் முடிஞ்ச அளவு செலவு பண்ணி பார்த்தேன், அவள் பேசவே மாட்டேங்கிறா, இந்த பேசாத மனைவி எனக்கு வேண்டாம். அந்த நீதிபதி அவனை மேலும் கீழும் பார்த்தாரா, ஏடா உங்கள்கிட்ட தனியாக நான் பேச வேண்டியதுக்கு என்னுடைய அறைக்கு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனாரா. கூட்டிகிட்டு சொன்ன, ஆடா பாவி பேர, லட்சத்தில் ஒருவனுக்கு தான் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கும். அவ பேசி அவனை என்னவோ பண்ணிட்டு இருக்கிறா, பேசாம தானடா இருக்கா. இந்த தங்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்ல குடும்பத்தை நடத்துப்பாரு. அவன் படுகிற வேதனை அவனுக்கு இந்த தெரியும்னு அப்படியே நீதிபதி சொன்னாரா. இவன் பார்த்தான், ஆஹா அவர் சொல்வது நியாயமாக தான் இருக்கு. அல்லேலூயா. கதை எப்படி இருக்கட்டும், நம்முடைய காரியத்துக்கு செல்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. உலகம் விட்டு கொடுக்காதவனையும் கோபத்தால் பொங்கி எழும்புகிறவனையும் பதிலுக்கு பதில் செய்கிறவனையும் வீரன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பார்வையிலும் சகித்துக் கொள்ளுகிறவர்களும் பொறுத்து கொள்ளுகிறவர்களும் அநீதியை தாங்கிக் கொள்ளுகிறவர்களும் தான் வீரனாக எண்ணப்படுகிறார்கள். ஏனென்றால் பொறுத்து கொள்ளுவதற்கும் சகித்துக் கொள்வதற்கும் மற்றவர்களை விட மாபெரும் ஆற்றலும் மனப்பக்குவமும் வேணும். அது அவசியமா இருக்கிறபடினால தான் பொறுமையா இருப்பது உண்மையாகவே அதுக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறபடினால தான் ஆண்டவர் சொல்கிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அப்படியே 32வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 16:32 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சாந்த குணத்துக்கு எதிர்மறையான நிறைய காரியங்கள் இருக்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்தாமை, பணிவின்மை, விட்டு கொடுக்காமை, பொறுத்து கொள்ளாமை, சகிப்பு தன்மையின்மை, பதிலுக்கு பதில் செய்ய துடித்தல், ஆத்திர உணர்வுகளோடு செயல்படுகிறது, பகையை மறக்க முடியாம இருக்கிறது, விரும்பாமை, இப்படிப்பட்ட ஜென்ம சுபாவங்களின்படி செய்கிற காரணத்தினால தான் இன்னைக்கு மனிதர்கள் அநேகர் சமாதானம் இல்லாம சந்தோஷத்தை மகிழ்ச்சி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
உலகம் அவர்களுக்கு யுத்த களமாகவே தெரிகிறது. அது ஒரு போராட்டமாகவே விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அடிதடி, சண்டைகள், கலவரங்கள், கொடூர கொலைகளில் குடும்ப உறவுகள் சேதமடைதல் போன்றவைகள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அநேகருக்கு பணபலமும் செல்வ பலமும் சூழ அநேக உறவுகள் இருந்தாலும் அவருடைய இருதயங்களில் எப்பொழுதும் போராட்டங்களே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் சாந்த குணமின்மை. பகையும் வெறுப்பும் எரிச்சலும் பழி வாங்கும் உணர்வும் மன சமாதானத்தை கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து வேதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. நமக்கு வருகிற அந்த இடர்பாடுகள், நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டோம் என்று இருந்தோம் என்றால் ஒரு நாளும் இந்த உலகத்திலே சமாதானமாய் வாழ முடியாது, சந்தோஷமாய் வாழ முடியாது. நடந்ததையே நினைத்து கொண்டு அதை அப்படி செய்த சொன்னாங்க, இதை இப்படி சொன்னாங்க, அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள் என்று அதுக்கே நம்ம உரு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா சாக வரை சமாதானத்தை எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பழி வாங்குற குணமோ, அந்த அளவுக்கு எதிர்க்கிற குணமோ, தீமைக்கு தீமை செய்கிற குணமோ மனிதனுடைய வாழ்க்கையை சீர்கெடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். நீ சமாதானமாய் வாழ்ந்தா நீ பாக்கியவான், நீ நிம்மதியோடு வாழலாம். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க சமாதானம், அந்த சாந்த குணம் உள்ள வாழ்க்கை பலவீனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று புரிந்து கொள்ளணும், சாந்த குணம் பலவீனம் அல்ல, அது ஆவிக்குரிய பலன். இது நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பையன்மார்கள்லாம் ஓணம் அடிக்க போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கே உள்ள பிள்ளைகள் எல்லாம் இப்போ இல்லை, இப்போ வீடை விட்டு வெளியே வரைக்கும் நேரம் இல்லை. நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து நேரத்துலாம் பார்த்துருக்குறோம். ஓணம் பிடிக்க போவாங்க. ஓணானை பிடிச்சிட்டு வந்து சுட்டி சாப்பிடுவாங்க, குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஓணாங்கறி நிறைய வியாதிகளுக்கு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோதரன் ஒருத்தன் கேட்டான், ஐயா வேணும் ஐயாப்பா, ஆளை விடுப்பா, ஓணாங்கறியெல்லாம் எனக்கு என்ன சுட்டி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பாருங்க. இந்த ஓணான் பாம்பு ரெண்டையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. ஒரு கம்பு எடுத்து பாம்பு வரும்போது ஒரு அடி தலையில் கொடுத்து பாருங்க, பொத்துன்னு கிடக்காங்க. சில பாம்பு அப்படியே கிடக்கும், அப்புறம் போய் பார்த்தா பாம்பு அங்கே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்க, நான் அடிச்சதுல தான் போட்டு ஒரு அடி கொடுத்தேன், அது என்னது அப்படியே கிடந்துச்சு, இப்போ பாம்பை காணலை. பாம்புடைய தந்திரம் ஒன்று. ஆனால் ஓணம் இருக்குது பார்த்தீங்களா? ஓணம் நீங்கள் ஒரு அடி கொடுங்க, அடிக்க தலையை எப்படி தான் தூக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓணான அடிக்க தலையை தூக்கும். ஒரு அடி கூட திரும்ப தலையை தூக்கும். இன்னும் அடிக்க திரும்ப சீக்கிரம் சாகாது, தலையை தூக்கும். அது சாகும்போது கூட தலையை எப்படி தூக்கி வச்சு தான் சாகும். பாருங்க, ஒரு அடி அடித்தோன்னா அது தலையை கவிழ்ந்துச்சு, விஷம் உள்ளது கொடியது விட்டுட்டு போனாங்க. ஆனால் ஓனா ஒரு விஷமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு திமிரு, அதுக்கு கொழுப்பு, அதுக்கு தலகணம். திரும்ப 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 அடி வாங்கி செத்துருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சாந்த குணம். பலவீனம் அல்ல, நம்மை தப்பித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் என்பதையும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் செயல்பட்டதை நீங்க வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. தாவீது ஒரு மாபெரும் வீரன். கரடிய சிங்கத்தை கொன்றவன், கோலியாத்தை எதிர்த்து நின்றவன், யுத்தங்கள் எல்லாம் ஜெயித்தவன். எங்கெல்லாம் சவுல் அவனை யுத்தத்துக்கு அனுப்பினானோ எல்லா இடங்களும் ஜெயிச்சுட்டு வந்தான். ஒரு முறை தாவீதுக்கு ஒரு சவால் வைக்கப்பட்ட 100 பேரை கொன்னு சில உடமைகளை கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டு இவன் 200 பேரை கொண்டு வந்துட்டான். அந்த அளவுக்குள்ள பலசாலியான தாவீது. ஆனா சவுல் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தின போது ஓடி 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 உழைச்சான், அந்த ஒளித்தான் தாவீது. சவுலை கொல்வதற்கு பல வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைத்தது. ஆனாலும் சவுலை கொல்ல அவன் தன் கையை நீட்டவில்லை. 1 சாமுவேல் 24வது அதிகாரம், 1 சாமுவேலுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 9 முதல் அதனுடைய 13 வரை உள்ள வேத வசனங்கள் நீங்க வாசிக்க வேண்டாம். அந்த நேரத்தில் அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் வசமா வந்து தாவீது இடத்துல மாட்டிக்கொண்டான். சவுலை இப்ப அழிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே தாவீதுக்கு கிடைக்கிறது. ஆனா தாவீது அதை பயன்படுத்தாம என்ன சொல்லுகிறான்? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்காத வேட்டையாடுகிறீர்.
கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவாக நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. கரங்களை தட்டி அந்த மனிதனுடைய சாந்த குணத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவனை சாந்த குணத்தை பார்த்தீங்களா? ஏயா, உன்னை கொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஆனாலும் நான் உண்மை கொல்ல மாட்டேன். என்னுடைய உண்மை தன்மை நீ இப்ப விளங்கி கொள்ளும். நான் அப்படி இப்ப உண்மை என்னது துரோகிக்கிறவன் அல்ல. எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டான், ஏ தாவீது உயிரோடு இருக்கிறவன் சவுலே உமக்கு கேடுதான், அவனை ஒரு நாளும் வாழ விட மாட்டான் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லி கொடுத்தத நம்பி சவுல் இவனை துரத்தி கொண்டே இருந்தான். இப்போ தாவீது சொல்றேன், ஏ அப்படி ஒன்றும் இல்லைப்பா, உன்னை கொல்லணும்னு நான் ஆசைப்படலை, என் வேலை உண்டுன்னு நான் போயிட்டு இருக்கிறேன், என்னை விட்டுரு பார், நீ என்னை பகைக்க உனக்கு தான் கேடு. கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவாய் நின்று நியாயம் செய்வாராக. இந்த காரியத்தில் கர்த்தர் உமக்கும் எனக்கு நடுவாய் நின்று நீதியை சரி கட்டுவாராக என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். பாருங்க 14ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டா? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீ யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அல்லேலூயா. பார்த்தீங்களா அவனுடைய அந்த சாந்த குணத்தை பார்த்தீர்களா? எவ்வளோ தன்னை தாழ்த்தவன் சொல்ல, நான் ஒரு நாய், நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு செத்த நாய்க்கு சமமாக இருக்கேன், என்னையாயா நீ பின்தொடர்ற? அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. ஆனால் பலவான் பாருங்க, பெரிய பலவான், பெரிய யுத்த வீரன், கோலியாத்தை கொண்டவனுக்கு சவுல் எல்லாம் தூசி. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக சவாலாய் நின்றவருக்கு சவுல் எல்லாம் தூசி. ஆனால் தன்னை தாழ்த்தி அவன் தன்னுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தினான். சவுல் துரத்த அவன் ஓடிக்கொண்டே தான் இருந்தான். ஆனால் ஒரு நாள் சவுல் விழுந்தான், தாவீது அடுத்த தலைவனாய் எழும்பினான். ஆமென். சவுலுடைய ஓட்டம் ஒரு நாள் முடிந்தது. திரும்ப தாவீதை துரத்த சவுல் இல்லை. தாவீது தன் பணியை செஞ்சான். அவன் தேசத்தின் தலைவனாக ராஜாவாக மாறினான். சாந்த குணம் பலவீனம் அல்ல, அது ஆவிக்குரிய பலன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நாம் ஏன் சாந்த குணத்தை கடைபிடிக்க வேண்டும்? நாம் சாந்த குணத்தை கடைபிடித்தால் நம்முடைய இடத்தில் தேவன் என்று செயல்படுவார். நாம் பொறுமையுடன் அநீதியை சகித்தால் தேவன் நமக்காக அநீதியாளர்களோடு போராடுவார். நம்முடைய நீதி நியாயங்களுக்காய் போராடாமல் அமைதியாக இருந்தால் அவர் நமக்காக வழக்காடி நம்முடைய நீதி நியாயத்தை நிலைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சார்பில் தேவன் நின்று செயல்படுவதற்காக தான் நாம் கோபத்தை தணித்து உக்கிரத்தை விட்டு விலகி ஆத்திரத்தை அமர்த்தி அமைதியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொன்னார். நம்முடைய நஷ்டங்களை அவர் சரி செய்வார், நம்முடைய இழப்புகளை அவர் மீட்டு தருவார். நம்முடைய பொறுமைக்கும் நம்முடைய தாழ்மைக்கும் ஏற்ற பரிசுகளை அவர் உரிய நேரத்தில் நமக்கு தருவார். நமக்காக போராடவும் நமக்காக வாதாடவும் உரிய முறையில் நமக்கு நியாயத்தை வழங்கவும் ஒருவர் இருக்கும்போது நாம் வீணாக எதற்கு போராடி கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும்? சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ள வேண்டும்? கஷ்டங்களின் பாடுகளுக்குள்ளும் மாட்டிக்கொண்டு ஏன் தவிக்க வேண்டும்? நமக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனம் சொல்கிறது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக நியாயம் செய்ய, உங்களுக்காக நீதியை நிலைநாட்ட ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. யோபு பெரிய பாடுகளை அனுபவித்து நமக்கு தெரியும். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை ரொம்ப ரொம்ப கேவலமா பேசினாங்க, ரொம்ப கீழ்த்தரமா நடத்தினாங்க. அவனே வேதனைகள் மத்தியிலும் ரொம்ப வாழ்க்கையில் நொந்து போய் இருக்கிறான். அவங்கிட்ட வந்து அவனை ரொம்ப குற்றப்படுத்தி திரும்ப 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 எடுத்து அவனை காயப்படுத்தி அவனை கஷ்டப்படுத்திட்டே இருந்தாங்க. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யோபு 17ஆவது அதிகாரம் அவருடைய 3ஆவது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறு யார் எனக்காக கை கொடுக்க தக்கவர்? ஆமென். ஒரு வழிக்கு
வந்து சொல்கிறான். அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை திட்டும்போது, அவன் நண்பர்கள் எல்லாம் அவனை காயப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். சொல்கிறான், பாருங்க, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாக இருக்கிறது, பரியாசம் பண்ணுகள் என்னிடத்தில் இல்லையோ, அவர்கள் செய்யும் அநியாயங்களை கண் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இதை என்னால் சகிக்க முடியவில்லை, பதிலுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இல்லை, ஆனால் என்னுடைய காரியத்தை உண்மையில போட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென். என் காரியத்தை உண்மையிலே போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக, எனக்காக வழக்காடுங்க ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டான். யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியாகிய எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு அங்க பதிலுக்கு பதில் கொடுக்கறத காட்டல, கர்த்தர் ஒப்பு கொடுத்துறான். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இப்போ அவன் நண்பர் மேல கோபம் படுத்தலையே, உங்க மேல என் கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு ஏன் இவ்வளவு வேதனைப்படுத்துறீங்க? ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கிறான், ஏற்கனவே அவன் நொந்து நூல்சாயிருக்கிறான், நொந்து வெந்து போயிருக்கிறான். இப்போ இன்னையே காயப்படுத்தீர்கள், உங்கள் மேல் கோபம் வருகிறது. நமக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக ஒரு வழக்காடுவார், நம்முடைய எல்லா காரியங்களுக்காக வழக்காடுவார். அவன் நமக்காக வழக்காடி நியாயத்தை செய்கிறவர். யோவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம், யோவேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனுடைய 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாய் கொடுத்த நிமித்தம் அங்கே நான் அவர்களோடு வழக்காடுவேன். ஆண்டவராகிய தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் ஜனம் எழும்பி வந்திருக்கு. அப்பந்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனத்துக்காக நான் வழக்காட போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்காக எப்படி வழக்காடினார் என்கிற ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் எல்லை பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாலஸ்தீனம் என்று சொல்லப்பட்டுகிற இஸ்ரவேல் தேசம், பாலஸ்தீனம் சொல்லப்பட்ட முழு பகுதியையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்காய் கொடுத்தவர். அவருடைய ஜனமாகிய அந்த யாக்கோவுடைய புத்திரருக்கு அவர் சுதந்திரமாய் கொடுத்தவர். ஆனால் காலங்கள் போன பிற்பாடு அங்கே பல பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ தேசம் 2ஆ மாறுச்சு. இஸ்ரவேல் பாலஸ்தீனம் என்கிற இப்போ 2 தேசங்கள் இருக்குது. ஆனால் முழு தேசமும் யூதர்களுக்கு சொந்தமான தேவன் கொடுத்த சொந்த பூமி அது. இப்போ அமெரிக்கா இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் எப்போதும் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா தேசத்தில் ஒரு ஜனாதிபதி, ஒரு அதிபர் வந்தா, பராக் ஒபாமா என்கிற ஒரு அதிபர் வந்தார். அவர் வந்த உடனே அங்கே இஸ்ரவேல் தேசத்துடைய காரியங்களை எல்லாம் பார்க்கிறார். பார்த்துட்டு சொன்னார், நான் சில சட்டங்களை போட்டிருக்கிறேன், இப்படி தான் இருக்கணும். இஸ்ரவேல் தேசத்தார் இந்த பாலஸ்தீன இந்த பகுதியிலிருந்து வெளியேறி போகணும், இல்லைன்னா நடக்கிறது வேற. இது நடந்தது 20/5/2011. 20/5/2011 வருஷத்தில் இந்த சம்பவம் வந்தவன ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இஸ்ரவேலை நான் எச்சரிக்கிறேன், இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரக்கூடும் நாங்கள், ஆகவே நீங்கள் அதை எல்லா இடத்தை விட்டு காலி பண்ணி போங்கள். கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேலால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா இஸ்ரவேலும் அமெரிக்கா அவ்வளோ பெற்று அவங்கள பிரிக்கவே முடியாது. அமெரிக்கா தான் இஸ்ரவேலுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருப்பாங்க. இப்போ அந்த அமெரிக்காவே இஸ்ரவேலுக்கு எதிராக மாறும்போது அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. அவங்கள கடவுளை தான் பார்க்க முடியும், தேவனை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? 22/5/2011 வருஷம் ஒரு பெரிய சூறாவளி அமெரிக்காவை தாக்கினது. பலர் மரித்து போனார்கள். நான் பொய் சொல்லவில்லை. இந்த சால்வேஷன் என்கிற ஒரு வெப்சைட்டில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த அன்றைக்கு வந்த தினமலர் பத்திரிகையில் வந்த அந்த இது ஹிந்து பத்திரிகையில் வந்தது, வெளிநாட்டு பத்திரிகைகள் போட்டது எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் ஒரு கெட்டியும் போட்டிருக்காங்க. தேவனுடைய தண்டனை அமெரிக்கா மேல் வந்திருக்கிறது 2011. அல்லேலூயா. பெரிய சூறாவளி, நிறைய வீடுகளை அடிச்சுட்டு போச்சு, நிறைய நஷ்டம் உண்டாயிற்று. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவாக இருந்தாலும் சரி,
எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, கர்த்தர் வழக்காட ஆரம்பிச்சுட்டாருன்னா அவருடைய அந்த சூறாவளிக்கு முன்பதாக ஒரு வயலும் இருக்க முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். ஆகவே நம்முடைய காரியங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நாம் சார்ந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்னன்னா, வஞ்சகத்தோடு இதை செய்யக்கூடாது. சில ஆட்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம், நான் மன்னிக்கிறேன் சொல்லிச்சுட்டு நினச்சிட்டே இருப்பான். இப்படா அவன் சாவான், எப்போ அவன் அழிவான், எப்போ நாசமாக போவான் பார்ப்பாங்க. போகலையே, ஒன்றும் ஆகலையே. யோனா போய் இருந்துட்டு எட்டி பார்த்துட்டே இருந்தான், எப்போ அழியும் நினிவே, எப்போ அழியும் நினிவே. அந்த வஞ்சக குணத்தோடு இருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது எல்லாத்தையும் மறந்து, நமக்கு அவர்கள் செய்த துரோகங்களை மறந்து, நமக்கு அவங்க கொடுத்த வேதனைகளை மறந்து, எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்னிச்சு போகிறதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரிசாவிலே ஒரு மிஷினரியை எரித்து கொண்டார்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் எரித்து கொண்டார்கள். அவருடைய மனைவி என்ன சொன்னா தெரியுமா? நான் அவர்களை மன்னிக்கிறேன், சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும், அதில் நான் தலையிட முடியாது, நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அன்னையிலிருந்து ஒரிசாவுக்கு பிடிச்சி சனியை. நீங்கள் எல்லா புயல் வரும்போதும் ஒரிசாவை தான் புயல் தாக்கும். அதுபோல் காலமும் ஆந்திராவை தான் அதிகமாக தாக்கிட்டு இருந்துச்சு. என்னைக்கு ஒரிசாவில் மிஷினரிகள் அங்கே பலி கொடுக்கப்பட்டார்களோ அன்னையிலிருந்து வருகிற எல்லா புயலும் நேரம் ஒரிசாவுக்கு தான் போகும். ஒரிசாவுக்கு தலைவேதனை அன்னையிலிருந்து உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரிசாவில் இருக்கிற கோயிலுள்ள சாவியை வேற காண இல்லையா, அது வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். சோதனை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அன்னையிலிருந்து அன்றைக்கு பிடித்த வேணதான் ஒரிசாவை விட்டு இன்னும் மாறவே இல்லை. அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க, நான் மன்னிக்கிறேன், என் புருஷன் எனது இரத்த சாட்சியாய் மரித்தா, அவர் விதையாயிட்டா. ஆனால் அந்த மனுஷன், எந்த மனுஷன் தீ கொடுத்தினானோ அவன் ரட்சிக்கப்பட்டான். தெரியுமா உங்களுக்கு? அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனாக இருக்கிறான். கரங்களை தட்டிங்களா கர்த்தருக்கு? அவனை சார்ந்தவங்களெல்லாம் செத்தான், நிறைய பேர் ஜெயிலுக்கு போனான். ஒரிசா வெள்ளத்தினால நிறைய அழிந்தது. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார் என்றா ஒருவன் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஆனால் நமக்கு சில ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கு ஆலோசனை, நம்ம எல்லாவற்றையும் மறந்து எல்லாவற்றையும் விட்டு நம்ம எப்படி வாழ வேண்டும். முதலாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனையை பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் கொடுக்கிறார். அதனுடைய 11வது வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிற தேவ மனுஷர்களே, தேவ மனுஷிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவராகிய தேவன் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, உலகத்தினுடைய எல்லா காரியங்களை விட்டு ஓடு. அந்த உலகத்தின் காரியத்தை பற்றுதலாக இராது, உலகத்தின் காரியங்களை பிடித்து கொண்டு இராது, எல்லாவற்றையும் விட்டு ஓடி சாந்த குணத்தை அடையும்படி நாடு. சாந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சாந்த குணம் தானா வந்துராது, சாந்த குணத்தை நாட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய மனுஷர்கள் தான், ஆனாலும் அநேக தேவ மனுஷர்களிடத்தில் இந்த சாந்த குணத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவங்க வரங்களை பெறுகிறார்கள், வல்லமைகளை பெறுகிறார்கள், கிருபைகளை பெறுகிறார்கள், எங்கேயோ போகிறாங்க. ஆனாலும் சாந்த குணத்தை அடையும்படி அவர்கள் நாடாதபடியினாலே சாந்த குணம் அவர்களுக்கு வரவில்லை. நாம் சாந்த குணத்தை அடையும்படி நாட வேண்டும். சாந்த குணத்தை பெறுவது எளிதல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது எளிதான காரியம் இல்லை. அதனால தான் நாடு என்று சொல்லப்படுகிறது. நாடு என்றால் முயற்சி தேவை என்று அர்த்தமாம். ஆமென். அல்லேலூயா. அதை நீ விரும்பு, சாந்த குணத்தோடு வாழ வேண்டும் என்பதை விரும்பு. சிலரை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் முகத்தை ரொம்ப இறுக்கமாவே வச்சிருப்பாங்க, ரொம்ப இறுக்கமாக வச்சிருப்பாங்க. ஸ்தோத்திரம். சில நபர்களுடைய எண்ணமே அப்படிதான், நம்ம முகத்தை இறுக்கமாக வச்சிருந்தா தான் எல்லாரும் நமக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு நாயும் பயப்படாது, தெருவில் போகிற நாய் கூட பயப்படாது. மூஞ்ச பாரு, மூஞ்சி இப்படி இருக்கு அப்படி நம்மளை கண்ட விலகி தான் ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. முகத்தை இறுக்கிக் கொள்ளாதிருங்கள், முகத்தை தளர விடுங்கள். ஆமேன். ஆமேன்.
சாந்த குணத்தை அடையும்படி நாடணும். 2 கொலோசையர் 3வது அதிகாரம், கொலோசையர் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துக்கு நேராய் வரும்போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க. பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த குணத்தை தரித்துக்கொள். முதல்ல சொன்னா நாடணும், அதை விரும்பணும். 2வது சாந்த குணத்தை தரித்து கொள்ளணும். எதை தரித்து கொள்வாங்கன்னா ஆடையை தான் தரித்து கொள்வாங்க. தரித்து கொள்ளணும் அணிந்து கொள்ளணும் அர்த்தம். தரித்து ஆட்கள் ஆடையை தரித்து கொள்ளும். பொதுவாக ஆள் பாதி ஆட பாதின்னு சொல்லுவாங்க. ஆள் பாதி ஆட பாதி. இன்னைக்கு ஆட கால் ஆளு முக்கால். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். முன்னொரு காலம் ரொம்ப ஒன்றும் இல்லை, ரொம்ப வருஷம் ஒன்றும் இல்லை. இந்த 1900 அந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் மேலாடை அணிவதற்கு தடை இருந்துச்சு. எல்லாம் ஒரு குறிப்பிட்ட 1-2 அந்த ஜாதியினரை தவிர மற்றவர்கள் எல்லா ஜாதியரும், குறிப்பாக நம்முடைய அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 2 ஜாதி மக்களை தவிர மீது எல்லா ஜாதி மக்களுடைய மேலாடை அடையக்கூடாது. ஆண்களும் இடுப்பில் துண்டு கட்டி தான் அலையணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்டத்துக்கு எதிராக பலர் போராடினாங்க. அநேகர் அதுக்காக வாதாடினாங்க. மிஷினரிகள் போராடினாங்க. மத தலைவர்கள் எல்லாம் போராடி அவர்கள் எப்படியாவது இந்த பிரச்சனை ஜனங்களை விடுவிக்கணும் போராடி எப்படியோ தடைகள் எல்லாம் மாற்றி நல்ல ட்ரெஸ் உடுத்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியை உண்டாக்குனாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்போ நாட்கள் போக 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 அவங்க இன்னைக்கு உயிரோடு இருந்தனா செத்துருவான், தூக்கு போட்டு செத்துருவான். அந்த அளவுக்கு தேசம் ஆகிடுச்சு. அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் வேண்டாம், நாங்கள் ட்ரெஸ் இல்லாமலேயே அப்படிதான் யோசித்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெண்மைவாதிகள் எல்லாரும் அதுதான் போதிக்காங்க. ஏன் எதுக்கு ட்ரெஸ் பண்ணணும்? நாங்கள் ட்ரெஸ் போட்டதில்ல, உங்களுக்கு என்ன கேடு? நாசமாக போவேன், உலகம் நாசமாக போகும், உறவுகள் நாசமாக போகும், தேசம் நாசமாக போகும், நீயும் நாசமாக போவ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே சட்டை இங்கே கிழிஞ்சி வர்றது, நீ எங்கேயும் போட்டுட்டு போ, கோயிலுக்கு போட்டு சர்ச்சைக்கு போட்டுட்டு வந்துடாத, சரியா? இந்த முட்டு கிழிஞ்சது, நிறைய பைத்தியங்கள் இறங்கிடுது. இந்த டிஷர்ட் இது ஜீன்ஸில் கிழிச்சு நீங்களும் எடுத்து தான் கொடுக்குதியா பிள்ளைகளுக்கு? அந்த பைத்தியங்க சர்ச்சைக்கும் போட்டுட்டு போகுது. அதுதான் பிரச்சனை. சர்ச்சைங்கிறது உனக்கு அந்த ஃபேஷன் ஷோ காட்டுற இடம் இல்லை. பார் என்ன பார், என் அழகை பார், என்னை பார், என் பியூட்டியை பார்ன்னு சொல்லிட்டு ஃபேஷன் ஷோ காட்டுற இடம் இல்லை சர்ச். சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. அந்த ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம் ஒருத்தனுக்கு. இப்படியே போட்டு நீ இன்டர்வியூக்கு போனோன்னு வச்சுக்க, உள்ளதையும் கிழிச்சு விட்டுருவான். ஒரு பிரதமரை பார்க்கவோ, ஒரு முதலமைச்சரை பார்க்கவோ, ஒருத்தரை பார்க்கவோ அப்படி போக மாட்டேன் நீ. ஆனால் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியான உலாவில் எடுத்து வந்து அரகுற ட்ரெஸ்ஸு, ஆண்களோட ட்ரெஸ். எங்கே போயிட்டு சமுதாயம், எங்கே போயிட்டு சபைகள்? ஆள் பாதி ஆட பாதி. இப்போ அணிந்து கொள்ளும்படியாங்க சாந்த குணத்தை நம்ம என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள தரித்து கொள்ளணும். அந்த தரித்து கொள்ளணும்னா நமக்குள்ளால அந்த சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். பேதுரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மனைவிமாருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை? நீங்க 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் மனைவிமார்களுக்கு அங்கே பேதுரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு
அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்களானா அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென். சாந்த குணத்தை அணிந்து கொள்ளும்படியாய் பேதுரு மனைவிமார்களுக்கு சொல்ல என்ன அப்படின்னா இந்த இதனுடைய பேக்ரவுண்டை நீங்கள் பார்க்கணும். அன்னைக்கும் இன்னைக்கு உள்ள தான் பிரச்சனை ஆதியிலேருந்தே ஆரம்பித்தது தான். ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்தே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தது தான் இருக்குது. இன்னைக்கு வரை இருந்தது, கூடுதே வெளியே குறைய மாட்டேங்குது. அல்லேலூயா, சோதரம். பாங்க, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த பேதுரு நிருபத்தை எழுதின காலகட்டத்தில் ஆண்கள் இப்பொழுது உள்ளதை போல தான் அவன் பாட்டுக்கு காடு மேடு அலைஞ்சிட்டு கிடப்பான். பெண்கள் ஆண்களை வசப்படுத்தி கொள்ள, மற்ற ஆண்கள் எல்லாம் தன்னுடைய புருஷனை வசப்படுத்தி கொள்வதற்கு அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பயங்கரமாக அலங்காரம் பண்ணி, அப்படியாவது என் அலங்காரத்தை பார்த்தாவது என் புருஷன் எங்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாரா, என் புருஷன் எங்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாரா, என்னையே சார்ந்து இருக்க மாட்டான்னு சொல்லி மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி புறம்பான அலங்கரிப்பை வச்சு தன்னுடைய கணவனை கவர்ந்து கொள்ளும்படியா பிரயாசப்பட்டார்கள். ஆனா ஒருத்தியலும் மாப்பிள்ளை கீழ்படிய மாட்டாள். அல்லேலூயா. அப்பந்தான் பேதுரு 1ஆம் வசனம் சொல்லு, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷரை கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவளா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்க கற்புள்ள நடக்கை அவர்களை பார்த்து போதனையின்றி, பாத்தீங்களா அங்க சொல்றாரு, உன் புருஷனை நீ திருத்தணும் விரும்பின, உன் புருஷனுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும்னு விரும்பினா உன் புருஷன் உன் அலங்காரத்தை பார்த்து மயங்க மாட்டான், உன்னுடைய ஆடம்பங்களை பார்த்து மயங்க மாட்டான், உன் ட்ரெஸ்ஸை பார்த்து மயங்க மாட்டான். நீ கீழ்ப்படிஞ்சிருந்தீன்னு சொல்லி அலங்கரிப்பு, எப்படிப்பட்ட அழியாத அலங்கரிப்பு, மேலே உள்ள அலங்கரிப்பு எல்லாம் போயிடும், அதெல்லாம் மாறி போயிடும். ஒரு சேலையை 2 வருஷம் உடுத்தனா அது மங்கி போயிடும், ஒரு வஸ்திரம் எல்லாம் மங்கி போயிடும், கிழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத ஒரு அலங்கரிப்பு உண்டு, உன்னுடைய சாந்த குணம். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை நீ பெற்று உன் மனசுல வச்சிட்டு உன் புருஷனுக்கு கீழ்ப்படி, சாந்த குணம் உள்ளவனாய் நடந்து கொள். உன் புருஷன் ரசிக்கப்படுவான். அதை தரித்துக்கொள். கண்டதையும் தரிச்சிட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அலங்கரிப்பு வேணான்னு பைபிள் சொல்லல. இதை வச்சு நிறைய சபைகள் அலங்கரிக்காத அப்படி ஒன்று சொல்லலை, அலங்கரிக்க கூடாதுன்னு சொல்லலை. நீங்க அலங்கரிங்க, ஆனா அதை காட்டில் மேலான ஒன்று உங்க உள்ளத்தில் இருக்கணும், சாந்த குணம். அல்லேலூயா. உங்க வருமானத்துக்கு தக்கப்படி விலை உயர்ந்த ட்ரெஸ் எடுங்க, தப்பே இல்லை. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை காட்டில் மேலான ஒன்று இருக்கிறது, உங்க இருதயத்தில் இருக்கிற சாந்த குணம். அது இல்லைன்னா நீ 1 லட்சத்துக்கு ட்ரெஸ் போட்டாலும் நீ போட்டது வேஸ்ட். அல்லேலூயா. சமாதானம் இருக்கவே இருக்காது. சமாதானம் உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலே சமாதானம் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒரு ஊரில் இருந்தோம். அந்த ஊரில் ஒரு பெண், ஒரு சின்ன பெண், அப்போ 10-12 படிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த எங்கள் சர்ச்சுக்கு முன்னால் ஒரு அந்த ஸ்ட்ரீட் லைட் உண்டு, ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 18 வருஷத்துக்கு முன்னால். அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் தான் அந்த பிள்ளை படிக்கும். அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் வசதியானாங்க. இவங்க ரொம்ப பாவம். அந்த அம்மாவும் அந்த பிள்ளை இருப்பாங்க. நைட்டு ரொம்ப நேரம் அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் படிச்சுட்டே இருக்கும். அதை பார்த்தாலே சங்கடமாக இருக்குது எனக்கெல்லாம். வீட்டில் கரண்ட் எடுக்க வசதி இல்லை, அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை. அம்மா ஏதோ சத்தனூரில் ஏதோ வேலை பார்த்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை படித்து எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு படித்து அவள் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு வாங்கிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு டிவி லைட்டும் போட்டு டீயும் போட்டு கொடுத்து ஏசி வச்சு கொடுத்தாலும் பிள்ளைகள் படிக்க மாட்டேங்குது. அதை பாஸ் ஆகுமா இல்லையாடு பெரிய பாடாக இருக்குது. பிள்ளைகளுக்கு நீ கவலையில் பார்த்துங்க, அதுக்கு ஜாலியாக நம்ம அப்பா அம்மா தாங்க, ஐயோ பாஸ் ஆகுமோ, எம்மோ பாஸ் ஆவாளோ, நம்ம தான் பதட்டப்பட வேண்டியிருக்கு. அன்னைக்கெல்லாம் அப்பா அம்மா எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, நம்ம தான் பதட்டப்பட்டு இருந்தோம், ஐயோ நான் தேர்வு. இன்னைக்கு அப்படி இல்லை, தான் அப்படியே மாறிட்டு. அந்த பிள்ளை படித்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் படித்து நல்ல ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு வாங்கிட்டா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவ ஒரு மெடிக்கல் காலேஜில் அவளுக்கு ஃப்ரீயாக அவ்வளோ மார்க் அவளை ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க.
நல்லா படித்தான், நல்லா படித்து நர்சிங் எல்லாம் படித்து நல்லா வந்து வேலை பார்த்து 1 வருஷம் நல்ல வேலை பார்த்து தன்னுடைய திருமணத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அம்மா ஊரில் திருமணத்தை பார்த்து சொந்தக்கார பையன், கொஞ்சம் ஏழைகள் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நல்ல பையன், நல்ல கேரக்டர். அந்த பையனுக்கு திருமணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா. வந்தோடனே பேசினாங்க. இந்த பொண்ணுக்கும் ஒத்து வச்சு திருமணத்தை முடித்தாங்க. திருமணத்தை முடித்த 6 மாதத்தில் சண்டையை போட்டு விட்டு போயிட்டான். பள்ளி படிப்பை படிக்க தெரிந்த அந்த பெண்ணிற்கு வாழ்க்கையை படிக்க தெரியலை. முன்கோபம், எதுக்கெடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுறது புருஷனை. மாமியார் எடுத்தறிஞ்சு பேசுறது, மாமனார் எடுத்தறிஞ்சு பேசுறது. படிச்சிருக்கான்ல, படிப்பு கூட கூட தலைகணம் கூட. இந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு சாட்சி சொல்கிறாங்க, இந்த படிப்பு வந்து கூட 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 மறைமுகமாகவே தலைகணம் கூடும், அந்த கொழுப்பு கொஞ்சம் கூடும். எடுத்தறிஞ்சு பேசி சாந்தமான இந்த பொண்ணு தான் ஒரு காலத்து. ஆனால் படிப்பு வந்துச்சு, வேலை வந்துச்சு. 6 மாதத்தில் துரத்தப்பட்டாள். அம்மா ஏற்கனவே நொந்து போய் இருந்து எப்படி என் பிள்ளை மூலமாக சந்தோஷப்பட நினைச்சா, இப்போ அம்மா கிட்ட வந்துட்டா. பிள்ளை 6 மாதம் இருந்த 3 மாதம் அந்த பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறா. 3 அனாதை தான் இன்னைக்கு. அம்மாவும் அனாதை, மகளும் அனாதை, பிள்ளையும் அனாதை. என்ன ஐயா படிக்கிறீங்க? என்ன படிக்கிற நீ? வாழ்க்கையை படி. நான் வாசித்த நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள தன் கையினாலே இடிச்சு போடுறா. எல்லாம் இடிஞ்சு போற. ஐயையோ 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 ஐயையோ. எனக்கு அருமையான தேவனுடைய அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நம்முடைய இருதயத்தில் இருக்கும்னு சொன்னா நம்ம எங்கேயும் மேன்மை பாராட்ட இடம் வராது. அல்லேலூயா. அதுதான் ஒரு மனுஷனை அழகுபடுத்தும். ஒரு ட்ரெஸ் எப்படி மனுஷனை அழகுபடுத்துகிறதோ அதே போல ஒரு பெண்ணை அழகுபடுத்துவது சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை தளித்து கொள்ள வேண்டும். இதில் இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது. மனைவிகளே, சபை கிறிஸ்து மணவாளனா சபை மணவாட்டி. அப்போ மணவாட்டியாகிய சபையில் இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே கிறிஸ்துவன் மணவாட்டினா நமக்குள் ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் சமாதானம் வேணும், சாந்த குணம் வேணும். அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும். 3ஆவதாக தீத்து 3வது அதிகாரம், தீத்துடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை வாசிப்போம். துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. 3வது சாந்த குணத்தை காண்பிக்கணும். என்கிட்ட இருக்கு இருக்கிறத காண்பின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அடையும்படி நாட வேண்டும், சாந்த குணத்தை தரித்து கொள்ள வேண்டும். 3வது சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டும். அதை தான் தீத்து 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்தோம். யாருக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? சாந்த குணத்தை காண்பிக்கும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டு, ஞாபகப்படுத்து. ஏற்கனவே சாந்த குணத்தின் போதனைகள் நிறைய இருக்கு, நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. கேட்டு இப்ப மறந்து போயிடுச்சு. மறந்து போனதை நினைப்பூட்டு. நீ சொல்லிக்கு நினைப்பூட்டுப்பா. தீத்து உன் கீழே இருக்கிற சபையாருக்கு அதை நினைப்பூட்டு என்று சொல்லி அங்கே பரிசுத்த ஆவியானவர் தீத்துவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு நினைப்பூட்டி. யாருக்கு நினைப்பூட்டணுமா? 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே. முதிர் வயதுள்ள புருஷர், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், பாலிய புருஷர், பாலிய ஸ்திரீகள், எல்லா பணியாளர்கள், எல்லா வேலைக்காரர்கள், அப்படின்னா அனைத்து ஜனங்களுக்கும். நீ சின்னவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சாந்த குணத்தை நீ மற்றவர்களுக்கு காண்பி. அல்லேலூயா.
எப்படி சாந்த குணத்தை காண்பிப்பது ஒரு கேள்வி வரலாம். அதை தான் 3வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லப்படுது. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் உனக்குள்ளாம் இருக்கணும். எது சொன்னாலும் எடுத்தறிஞ்சு பேசி, எது சொன்னாலும் பிரச்சனைகளை உண்டாக்கி, எதுக்கும் கட்டுப்படாம, யாருக்கும் அடங்காம, எதுக்கும் ஒத்து வராம நீ போவாய் என்று சொன்னா ஒரு நாள் வீழ்வாய். எல்லாவற்றையும் கீழ்ப்படிய கற்றுக்கொள். நீ கீழ்ப்படியணும். அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்ம ஒரு அதிகாரத்துக்குள் இருப்போம்னா, ஒரு ஆளுகைக்குள் இருப்போம்னா, அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய சாந்த குணத்தை காண்பிக்க வேண்டுமா? அங்கே போய் கண்டு போராடிட்டு கிடக்கக்கூடாது. நான் போன சொன்னேன் தெரியுமா, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா அந்த வேலை ஸ்தலத்துல போராடிட்டு கிடக்கக்கூடாது. பிரச்சனை நமக்கு தான் பிற்காலத்தில். ஆண்டவர் அதை விரும்பலை. நியாயத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்க, நியாயத்தை சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க, உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்துங்கள், தவறே கிடையாது. நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்துங்கள், தவறே கிடையாது. நம்முடைய காரியங்களை சொல்லுங்க, தவறே கிடையாது. உங்க எதிர்பார்ப்புகளை சொல்லுங்க, தவறே கிடையாது. ஆனா போராடாதீங்க. சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவரிடத்தில் விட்டுருங்க, அவர் போராடுவார். ஆமென். போராடி போராடி தான் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து போறாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையை நாம ஏன் இழக்க வேண்டும்? போராடாம கர்த்தர் அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படியணும். அது சொல்றது நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கணும். சில ஆள் எச்சி கை கொண்டு காக்கையை துரத்தாரு, பார்த்திருக்கீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு சாந்த குணத்தை நீ எதை வெளிப்படுத்தனா நற்கிரியைகள் மூலமா வெளிப்படுத்தணும். 3, ஒருவனையும் தூசிக்க கூடாது. அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை நீ தூசிக்காதே, யாரையும் தூசிக்காதே. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி தூசிச்சு வாயில அந்த வார்த்தை தான் வரும். எப்போ பார்த்தா 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா 3வது ஒரு நபரை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து 3வது நபரை பேசுவோம். அந்த 3வது நபர் இன்னொருவர் கூட சேர்ந்து நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கார். ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒரு நபர் உங்ககிட்ட வந்து குறை சொல்லக்கு வாராங்க, இப்படின்னு குறை சொல்லக்கு உங்கள் வீட்டுக்கு வாராங்கன்னா அடுத்ததான் யோசிங்க, இவன் அடுத்த வீட்டுக்கு போக போகிறா. உடனே நினச்சிக்கணும், இவ அடுத்து நம்மள்ட்ட வாங்கிட்டு எங்கே போகிறா? அந்த வீட்டுக்கு போக போகிறா. ஞானம் உள்ளவங்க தப்பிச்சு கொள்வாங்க, முட்டாள்கள் மசமாக மாட்டிக்கும். நீங்கள் ஞானவான்களை முட்டாள்களா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். யாரையும் தூசிக்காதீங்க, யாரையும் தூசிக்காங்க. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் யூதா புஸ்தகத்தில் 10வது மன்னிக்கவும் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா புஸ்தகம் 9ஆம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவே மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றார். ஒரு தூதனுக்கு சாத்தானுக்கு இடையே போட்டி. எதுக்கு தெரியுமா? மோசேயுடைய சரீரத்தை குறித்து. சாத்தான் வந்து சொல்றான், மோசேயின் சரீரம் எனக்குரியது, அவன் கொலைகாரன், சரீரத்தை தான்னு கேட்கிறான். தூதன் சொல்றான், தர முடியாது, சரீரம் ஆண்டவருக்குரியது, ஆண்டவருக்குரியது, நான் தரமாட்டேன்னு சொல்றேன். இப்ப 2 பேரு கூட தர்க்கம் நடக்கும்போது சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனை தூஷணமா குற்றப்படுத்த தேவதூதன் துணியலையா. பாத்தீங்களா? ஒரு தேவ தூதனுக்கு இருக்க அறிவு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறார், ஞானஸ்நானம் எடுத்த, திருவிருந்து எடுத்த, அந்நிய பாஷை பேசுகிற ஜனங்களுக்கு தெரியல. ஹலோ, தெரியல. ஒரு தூதனுக்கு இருக்க அறிவு, தூதனை விடவும் கர்த்தர் நம்ம மேலா வச்சிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவ தூதரை சற்று சிறியவனாக்கினா. எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னு சொன்னா ஏலோகிம் என்கிற வார்த்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனில சற்று சிறியவனாக்கப்பட்டான் ஆதாம். அப்படின்னா தூதனை காட்டிலும் மனுஷன் பெரியவன் அர்த்தம். அந்த தூதனுக்கு இருக்கிற அறிவு கடவுளுடைய பிள்ளைகள்னு, தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக் கொள்ளுகிற உங்களுக்கு இருக்கா? 2 பேர் சேர்ந்தான், அடுத்தவனை தானே பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நியாயத்தில் உண்டு. ஆமென். கர்த்தர் கணக்கு கொடுக்க வேண்டும். யாரையும் தூசணமா பேசுங்க, யாரையும் குறை சொல்லாதீங்க. 1000 தவறு அவங்கள்ட்ட நீ 1000 தவறு, நம்மள்ட்ட 10,000 தவறு இருக்குது. நம்ம யாரும் யோக்கியர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க.
யாரும் பரிபூர்ணமானவன் கிடையாது. என்கிட்ட 1000 தப்பு உண்டு, நான் பூரணம் மட்டும் கிடையாது. அதே போல தான் மற்றவர்களை தூஷணமாக பேசுறதுக்கு முன்னால் கொஞ்சம் நம்மளையும் பாருங்க, நம்ம குடும்பத்தையும் பாருங்க. எப்போதும் அடுத்தவங்க பிள்ளைகளையும் ஏசாதீங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகள் யோக்கியம்தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அடுத்த பிள்ளைகள் அதை விட யோக்கியமானவங்க, புரிஞ்சுக்கிங்க. அது யாரையும் ஒருவனையும் தூசிக்கக்கூடாது. அப்போ சாந்த குணம் உள்ளவனுடைய வாயில யாரையும் தூசிக்கிற வார்த்தை வராது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சண்டை பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. 4வது, பொறுமை உள்ளவர்களாக இருந்து உங்கள் சாந்த குணத்தை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வசனங்கள் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, ஏன் காண்பிக்கணும்னா, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசித்தமான போது அவர் நம்மை ரட்சித்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஏன் நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருந்து மற்றவர்களை தெரியப்படுத்தணும்னா, ஒரு காலத்தில் நம்ம உதவாக்கார, ஒரு காலத்தில் நம்ம குப்பைகள், ஒரு காலத்தில் ஒண்ணுக்குமே உதவாதவர்கள், ஒரு பொருட்டா எண்ணப்படாதவர்கள், துர்க்குணம் உள்ளவங்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், ஒன்னும் இல்லாதவங்களா இருந்தோம். அப்படிப்பட்ட நமக்காக பரலோகத்தின் தேவனானவர் பூமியில இறங்கி வந்து நம்ம நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தா, என் மகன் என்னைக்கு ரட்சிக்கப்படுவான், இப்போ ரட்சிக்கப்படுவான், அது நாளைக்கு ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம மேல பூரணமாக சாந்த குணம் உள்ளவரா அவர் இருந்ததுனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்ம முதலா பாவம் செய்ய ஆரம்பித்த போது ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருப்பாருன்னா ஒருத்தன் கூட உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். பேசி கொண்டிருக்கிற நான் உள்பட நம்ம பாவம் செஞ்ச போது ஆண்டவர் நம்மளை அடிச்சிருந்தார்னா ஒருத்தர் கூட தப்பித்து கொண்டிருக்க முடியாது. அவர் நம்ம மேல சாந்த குணம் உள்ளவரா போகட்டும், என் மகன் ரட்சிக்கப்படுவான், என் மகன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி அவர் நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்தபடினால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறோம். ஆமென். அதனால அவனும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவளும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ நீடிய சாந்தத்தை காண்பி. ஆமென். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வரும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு மகிமையான காரியத்தை அங்கே சொல்லி வருகிறார். 4வது அதிகாரம் 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபித்திருக்கிறார். ஆண்டவர் இதை சீக்கிரம் வரப்போறார். ஆனால் உங்க சாந்த குணத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும் உங்களுடைய சாந்த குணம். யாக்கோபு 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் அப்படி 13வது வசனம் சொல்லுகிறது, உங்களில் ஞானி விவேகமா இருக்கிற எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். எவன் ஞானி, எனக்கு எல்லாம் தெரியும், நாம் பெரிய ஆளாக்கள், நீ எவன் நினைச்சிட்டு இருக்கிறியோ உன்னுடைய எல்லா கிரியைகளையும் சாந்தத்தோடு காண்பி அப்படின்னு சொல்லப்படும். நீ எதை செஞ்சாலும் சாந்த குணத்தோடு செய் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம சாந்த குணத்தை அடையும்படி நாடணும், சாந்த குணத்தை தரித்து கொள்ளணும், சாந்த குணத்தை காண்பிக்கணும். 4வது, எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவது மாத்திரமல்ல, மேலே சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். எல்லாரிடத்திலும் சாந்த குணம். இதை எழுதின பவுல் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நீயோ என் போதகத்தையும் என் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையும் அந்தியோகியா இக்கோனியா லீசியா என்ற பட்டணங்களிலே எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். பவுலுடைய சாந்த குணம் எல்லா இடங்களும் தெரிந்திருக்கிறது.
அது சொல்ல, நீ அறிந்திருக்கிறாய் அப்பா, என்னுடைய சாந்த குணத்தை அறிந்திருக்கிறாய். பவுல் ஒரு காலத்தில் கொலைகாரன், ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தல, முன்கோபம் உள்ளவன், அவன் மிகப்பெரிய கோபம் எரிச்சலும் உள்ளவன். அது இப்ப சொல்றான், என் சாந்த குணத்தை நீ அறிந்திருக்கிறாய், அதனால எல்லா இடத்திலும் சாந்த குணம் உள்ளவாயிருங்க. இந்த கடைசி யாக்கோபு 1வது அதிகாரம், யாக்கோபு 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை ஒழித்து விட்டு உங்க உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாகவே ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க சாந்தத்தோடு, எல்லாவற்றையும் சாந்தத்தோடு. குறிப்பா கொடுக்கப்படுகிற இந்த கடினமான உபதேசங்களை, வார்த்தைகளை, வசனத்தை நீ சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நிற்காத, வசனங்களுக்கு எதிர்த்து நிற்காத. ஏன் என்ன இப்படி கடிந்து கொள்கிறார்கள் எதிர்த்து நிற்காத. நீ குத்தி பேசுறான்னு எதிர்த்து நிற்காம வசனத்துக்கு என்னது கீழ்ப்படியும்படி சாந்தத்தோடு என்ன சாந்தத்தோடு அதை ஏற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க அதனுடைய மேல உள்ள 20ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லப்படுகிறது. 19 ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டேன். எத்தனை தான் கோபப்பட்டாலும் கர்த்தருடைய நீதி ஒன்று வராது. அதனால சாந்தத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை சீர்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ வசனத்தை சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பாக்கியவான்களாய் மாற முடியும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். முழங்கால் படிப்பட்டு ஜெபம் செய்வோமா? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே நான் சாந்த குணம் உள்ளவளாக, சாந்த குணம் உள்ளவனாக இருக்கிறேனா, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எனக்கு அதை வெளிப்படுத்தி கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் இப்போ ஆண்டோட்டு கேட்க போகிறோம். தேவனிடத்தில் இதை குறித்து நான் விசாரிக்க போகிறோம். எனக்கு என்னை வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே, எனக்கு என்னை வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே. இது உங்க சமூகத்தில் வருகிறேன். என்னுடைய சாந்த குணம் முதல்ல எனக்குள்ள சாந்த குணம் இருக்கணும். அந்த சாந்த குணத்தை நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சாந்த குணம் உள்ளவனாய் வாழ்ந்து தேவனுக்கு நான் மகிமை சேர்க்கணும். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போமா? எல்லாரும் முழங்கால் படிப்பட்டு கண்களை மூடி, எல்லாரும் முழங்கால் படிப்பட்டு கண்களை மூடி, எல்லாரும் யாரும் கணக்கு இருக்க கூடாது. சர்ச்சில் அவரவர் உங்களை ஆராய்ஞ்சு பார்க்குற நேரம், அவரவர் உங்களை ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இது. இப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தான். எல்லாரும் அப்படியே பேசுங்க. என்னுடைய சாந்த குணம் வெளிப்படணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணம் வேணும், அது என்ன இடத்துல வெளிப்படணும் ஆண்டவரே, கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா ஆண்டவரத்துல? இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்துக்கே,
கிறிஸ்து வளரட்டுமே, நமது எட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னை வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னை வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் வாழ்ந்திடலாம். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்து கொள்வான். சேர்த்து வைக்காதே, திருடன் பறித்து கொள்வான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி கொடுத்திடுவான். கொடுத்திடு கர்த்தருக்கே, குறைவின்றி கொடுத்திடுவான். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அந்த சாந்த குணம் எனக்கு வேணும். சுயத்தை வெறுத்து உம்மை சார்ந்து கொண்டு நான் பூமியிலே சாந்த குணத்தை வெளிப்படுத்தும்படியாய் அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவராய் சிலுவையிலே தொங்கினார். நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே தொங்கினார். சாந்த குணம் ஆவியின் கனி. அது ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கனி. கேளுங்க, ஆவியானவர் அந்த கனி எனக்கு தாங்க, அந்த கனி எனக்கு தாங்க. நான் சாந்த குணம் உள்ளவனாக, சாந்த குணம் உள்ளவளாக இந்த பூமியில் வாழ உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த பகல் பொழுதிலே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உபதேசத்துடைய சாராம்சங்களை நாங்கள் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் இந்த சாந்த குணத்தினுடைய சில காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சாந்த குணம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்கிற சில ஆலோசனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க. சாந்த குணத்தை நாடும்படியாய், சாந்த குணத்தை தரித்து கொள்ளும்படியாக, சாந்த குணத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக, தங்கள் கிரியைகளில் சாந்த குணத்தை வெளிப்படுத்தும்படியாக, எல்லாரும் பார்க்கத்தக்கதை தங்களுடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தும்படியாக, சாந்த குணத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும்படியாக கர்த்தர் அனுகூலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க. இயேசு நாமத்தில் அன்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவரீர் வெளிப்படுத்தி தந்த காரியங்களுக்கு நன்றி. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நீர் வெளிப்படுத்தினதை நான் பேசி இருக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. ஒவ்வொரு ஆண்களும்
தங்களை புரிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்களை புரிந்து கொள்ளட்டும். சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் தான் தன் வீட்டை காக்க முடியும், தன் குடும்பத்தை காக்க முடியும், தன் உறவுகளை கட்டி எழுப்ப முடியும் என்கிற அந்த ஞானத்தோடு கூட ஒவ்வொருவரும் செயல்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நான் பெரியவள் என்று சொல்லி யார் ஈகோவோடு இராதபடிக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சாந்த குணத்தோடு வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஏதாவது குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தால், ஏதாவது குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் இருந்தால், ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால், இன்றைக்கு எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், வயோதிபர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்க. இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு விஷயம் கூட 4ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன கர்த்தாவே, எந்த ரிசல்ட் வந்தாலும் அது உம்முடைய சித்தம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. அந்த நாட்களில் எந்த விதமான கலவரங்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ தேசத்தில் இராதபடிக்கு எல்லாம் சமாதானமாய் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சித்தமானவைகள், உமக்கு திட்டமானவைகள் நடந்தேறட்டும். எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்குறேன், இந்த கிராமத்தை ஒப்புக் கொடுக்குறேன், எல்லா சபையில் இருக்க எல்லா ஜனங்களையும் ஒப்புக் கொடுத்து ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. நீரே பலப்படுத்துங்க, நீரே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களில் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமேன்.